சீரியல் அடுத்தப்புறமா பாத்தீங்கன்னா காவேரி பசுபதி மேல மறுபடியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால போலீஸ் பசுபதியை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அடுத்த நாளே பசுபதியும் வெளியில வந்துறாங்க. அடுத்து காவேரி அம்மா கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க. அங்க பசுபதியும் வந்துறாங்க. அப்போ காவேரியுடைய வீட்டை இது இனிமேல் தன்னுடைய வீடுன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளில அனுப்புறாங்க. காவேரி அம்மா இந்த விஷயத்த காவேரி எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்த செகண்டே காவேரி குமரனுக்காங்க எல்லாருமே கிளம்பி கொடைக்கானலுக்கு போறாங்க. அங்கே பசுபதி பிரச்சனை பண்றான்னு தெரிஞ்சதுமே விஜயும் அந்த இடத்துக்கு போயிடறாங்க. விஜயை பார்த்ததுமே பசுபதி பயங்கரமா பயந்து போறாங்க. பார்த்துமே ரொம்பவே பயந்து போன பசுபதி, இப்ப வேணா நான் இந்த இடத்த விட்டு போறேன், ஆனா கூடிய சீக்கிரமே போயிடுவேன், ஆனா கண்டிப்பா திரும்ப வருவேன், இந்த வீடு என்னுடைய பேர்ல நான் மாத்துவேன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. விஜயும் உன்னால முடிஞ்சா நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு பசுபதி நோஸ் கட் பண்ணி அனுப்பிடுறாங்க. அடுத்து விஜய் காவேரி கிட்ட பேச முயற்சி பண்றாங்க. ஆனா காவேரியோ தயவு செய்து என்னை விட்டுருங்க, நான் உங்க வாழ்க்கையில இருந்தா என்னால உங்க வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையாகவும் நிம்மதி இல்லாம தான் இருப்பீங்க, என்னை மறந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு விஜயும் பயங்கரமா கோவப்பட்டு காவேரி அடிக்க கைவோங்கிறாங்க. விஜய் காவேரி கிட்ட பயங்கரமா கோவப்பட்டு எதுக்காக இது மாதிரிலாம் பேசுறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அடுத்து காவேரியோ விஜய் கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதை நினைச்சு விஜய் பயங்கரமா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அடுத்து பாட்டி காவேரியோட வயத்தை பார்த்துட்டு எனக்கு உண்மையிலேயே சந்தேகமா இருக்கு காவேரி, உண்மையை சொல்லு, நீ மாசமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. காவேரியோ வேற வழி இல்லாம இந்த விஷயத்த மறைக்க முடியாதுங்கிறதுக்காக அவங்க அம்மா எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க.